இந்த அருமையான வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் குருத்தோலை ஞாயிறு என்னுடைய வாழ்த்துதலை சபை மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்து இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே ஒரு மிக முக்கியமான வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடந்த நாட்களிலே உபவாசித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது ஆண்டுடைய சமூகத்திலே நான் கேட்டேன். இன்றைக்கு காலையில் கூட ஒரு சகோதரர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி தொலைபேசியிலே கண்ணீர் விட்டு அழுதார்கள். தேவ சமூகத்தில் நான் ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன். ஏன் உங்களுக்கு இந்த சிலுவை பாடுகள்? இதுதான் இந்த நாளினுடைய தேவ செய்தியின் தலைப்பு. ஏன் நமக்கு இந்த சிலுவை பாடுகள் என்று பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை சுற்றி நெருக்குகின்றதான பாவத்தையும் பாரங்களையும் தேவனாகிய கர்த்தர் மாற்றும்படியாக நம் மத்தியிலே கிரியை செய்கிறார். இந்த சிலுவை தியான பாடுகள் தியானத்தின் இந்த கடைசி இந்த நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை மட்டும் நமக்கு சரியாய் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை சுமக்காதபடிக்கு, சிலுவை இல்லாதபடிக்கு ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவை என்பது ஜெயத்தை குறிக்கிறது. சிலுவை என்பது மேன்மையை குறிக்கிறது. சிலுவை என்பது ஜெயத்தை குறிக்கிறது, வெற்றியை குறிக்கிறது, மகிழ்ச்சியை குறிக்கிறது. இந்த அருமையான வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நமக்கு முன்பதாக ஒரு பெரிய சந்தோஷத்தின் மகிமையை வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தின் மகிமை என்பது சிலுவைக்கு பின்பதாக கடந்து வருகிறதா இருக்கிறது. சிலுவை சுமக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பின்பதாக ஒரு சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று இன்றைக்கு நாம் சந்திக்கிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் தியானிக்கிற வார்த்தைகள் எப்படியா இருக்கிறது? அவமானத்தை சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல், நம்முடைய பாடுகளை எண்ணாமல், இந்த சிலுவையை சகிக்கிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல,
தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் கடிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் சிட்சையை கொடுக்கும் பொழுது, நீங்கள் தேவன் பேரில் கடிந்து கொள்ளாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் என்னிடத்தில் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தியை மதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தேவன் சிட்சியாத ஒருவரும் ஒரு புத்திரனும் இல்லை. ஆகவேதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தின் பாவத்தை நிவர்த்தி ஆக்குகிறதான கிருபாதார பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவருடைய வருகையிலே அவர் வந்த பொழுது இந்த காலங்களே இரண்டாக பிரிந்தது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி காலங்கள் இரண்டாய் பிரிக்கப்பட்டது. இப்பொழுதும் இந்த குருத்தோலை ஞாயிறன்று நாம் தியானிக்கிற காரியம் என்ன? சில நேரத்தில் நமக்கு மட்டும்தான் இந்த பாடுகளா, நமக்கு மட்டும்தான் இந்த சிலுவையின் போராட்டமா, நமக்கு மட்டும்தான் இந்த அவமானமா என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு தெய்வமாய் இருக்கிற, நம்மை பாவத்திலிருந்து ரட்சிப்புகள் நடத்தின, நமக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பாடுகள் இருந்தது. இந்த பாடுகள் வழியாகத்தான் அவர் கடந்து வந்தார். முதலாம் நூற்றாண்டிலே நடந்ததான ஒரு சம்பவம். அப்பொழுது ரோமானியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. அங்கே கொடுமையான சூழ்நிலைகள் இருந்தது. இரண்டு நாடுகளாக பிரிந்தது. இஸ்ரவேலர்கள் என்றும் யூதர்கள் என்றும் இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட்டது. யூதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாளிலே ரோமானியர்களுடைய அந்த அரசன் பொந்திய பிலாத்து என்பவன் யூதர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அந்த நாட்களிலே இயேசுவானவர் எருசலேமுக்கு நேராய் கடந்து வருகிறார். அப்படி வந்ததான அந்த நிகழ்வுதான் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி, அதாவது இயேசு சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக சரியாய் 6 நாட்களுக்கு முன்பதாக நடந்ததான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்களிலே பஸ்கா என்கிறதான அந்த ஒரு பண்டிகையை ஆசரித்தார்கள். பஸ்கா என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு மகிழ்ச்சியின் ஆரவாரம் என்று நாம் பார்க்க முடியும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதான குறிக்கக்கூடியதான ஒரு பண்டிகை நாளாக நாம் அதை பார்க்க முடியும். இப்பொழுது இங்கே நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். லூக்கா 19வது அதிகாரம் 28 இருந்து நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 19வது அதிகாரம் 28 வாசிப்போம். இவைகளை அவர் சொன்ன பின்பு
எருசலேமுக்கு புறப்பட்டு சமீபத்த பொழுது உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். போதும். ஆண்டவர் கவனிங்க, எல்லாரும் என்னை கவனிங்க. ஆண்டவர் பவனியாய் வருகிறார் எருசலேமுக்கு. பவனி வருவதை குறித்துதான ஒரு தீர்க்க தரிசனம் முன் அறிவிக்கப்பட்டது, முன்பதாய் அறிவிக்கப்பட்டது. எடுத்து வாசிங்க சகரியா 9:9 ஒரு வசனத்தை அங்கே நாம் சரியாய் பார்க்க முடியும். சகரியா 9:9 அங்கே ஒரு தீர்க்க தரிசனத்தை, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு வருவார். எப்படி வருவார்? ராஜாவாய் வருவார் என்பதை குறித்து சகரியா முன்பதாகவே தீர்க்க தரிசனம் உரைத்து வைத்திருக்கிறார். யோவான் 10:11 சொல்லுகிறது, ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்ல அல்லேலூயா. ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி என்ன செய்ய பவனி வருகிறார். அப்பொழுது பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபமாய் வருகிறார். அதற்கு முன்பதாகத்தான் என்ன செய்கிறார்? அவர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை ஒரு மனிதனுக்கு கொடுத்து வருகிறார். சகேயு என்கிறதான ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அடுத்ததாக கடைசியாய் செய்த ஒரு அற்புதம் என்ன? உயிர்த்தெழுத ஸ்தோத்திரம். 4 நாள் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி இந்த சம்பவம் முடித்து இயேசு எருசலேமிலே கடந்து வந்த பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. அங்கே ரோமானியர்களால் சித்திரவதை அனுபவித்து யூதர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கொடுமையான நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் இயேசு அங்கே கடந்து வருகிறார். அங்கே என்ன செய்கிறார்? என்ட்ரி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே ஒரு வார்த்தையை சரியாய் நாம் பார்க்க முடியும். 12வது அதிகாரத்தை நாம் வாசிச்சு பார்ப்போம் என்று சொன்னால் 1 வாசிங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பாக இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார். பாருங்க, 6 நாளைக்கு முன்பாக இயேசுவுக்கு தெரியும் நாம் காட்டிக் கொடுக்க போகிறோம். அதற்காக நம் மத்தியிலே இருக்கிறதான ஒரு சீஷனே அதற்காக கூலி வாங்குவான். நாம் சிலுவையில் அடைக்கப்பட போகிறோம் என்பது தேவனுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். தெரிந்தே எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்கு வரும் பொழுது ஏற்கனவே ரோமானியர்களால் மிகவும் சித்தரை அனுபவித்துக் கொண்டிருந்ததான இந்த யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஓ, நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜா வருகிறார், இவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மை விடுதலையாக்கும்படியாக
இவர் கடந்து வருகிறார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அங்கே இருக்கிறதான மக்கள் தங்களுடைய குதூகலத்தை வெளிப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தி ஆண்டவருக்கென்று ஒரு வாகனத்தை, அவர் ஏறி வருவதற்குண்டான ஒரு வாகனத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு வெற்றி வீரன், ஒரு வெற்றியை சுமக்கிறதான, ஒரு வெற்றியை கொடுக்கிற ஒரு ராஜா வரும் பொழுது அந்த காலத்திலே குதிரையில வருவார்கள். குதிரை என்பதற்கு வெற்றியுள்ளவர்கள், அவர்கள் வருவதற்குண்டான ஒரு 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 கருவியாக, அது ஒரு காரியமாக காணப்பட்டது. ஆனால் இயேசுவானவர் அந்த இடத்திலே என்ட்ரி கொடுக்கும் பொழுது கழுதையின் மேல் கடந்து வருகிறார். கவனிங்க, குதிரை வீரத்திற்கு அடையாளம், ஆனால் கழுதை என்பது அமைதிக்கு அடையாளம். இயேசுவானவர் இப்படி வரும் பொழுது, குதிரையின் மேல் வரும் பொழுது, அங்கே இருக்கிறதான யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள்? குருத்தோலைகளை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய கரங்களிலே பிடித்து கொண்டு அதை என்ன செய்கிறார்கள்? தேவன் வருவதற்கு முன்பதாக அதை கரங்களிலே வைத்து அசைக்கிறார்கள். பாம் ரேச்சஸ் என்று சொல்லப்படுகிறதான இந்த காரியங்கள். கவனிங்க, இந்த மகிழ்ச்சியை அவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை குறித்து இயேசு வருவதற்கு ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, கவனிங்க, மக்கதோனியா என்கிறதான ஒரு 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 தேசத்திலே ஒரு புரட்சி நடந்தது. அதற்கு லூலாஃப் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஒரு அந்த நிகழ்வை குறித்து அதிலே ஒரு வெற்றியை பெறுகிறார்கள் அந்த மக்கள். அப்படி வெற்றி வரும் பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளிலே என்ன செய்தார்கள் என்று சொல்லி லேவியராகமம் 23 வாசிச்சு பாருங்க. லேவியராகமம் 23 40வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இதற்குண்டான கொண்டாட்டம் நமக்கு என்ன என்று புரிந்து கொள்ள அது வசதியா இருக்கும். வாசிங்க 23 40வது வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரிச்சம் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியினே 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். அப்படி என்று சொன்னால், குருத்தோலை என்பது ஒரு வெற்றியின் குறியீடு, மகிழ்ச்சியின் குறியீடு. அது ஒரு தேசத்தினுடைய கொடியை போன்றது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். கவனிங்க, இப்போ இந்த ஜனங்கள் தங்களுடைய கரங்களிலே இந்த பாம் ரேச்சஸ் என்கிற அந்த குருத்தோலைகளை கையிலே வைத்துக் கொண்டு ஆண்டவரை வரவேற்கிறார்கள். வரவேற்கும் பொழுது தேவனுடைய அந்த வார்த்தை அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? தேவ ஆவியானவர் இங்கே ஒரு காரியத்தை நமக்கு உணர்த்தட்டும். 33வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 19:33. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டார்கள். இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாய் சீசர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சந்தோஷத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். கவனிங்க, இப்போ
யூத ஜனங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, வருகிற இந்த ராஜா நம்மை விடுதலையாக்குவார், நம்மை விடுவித்து இந்த கொடுமையிலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, நமக்கு இழைக்கப்பட்டிருக்கிறதான இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு யூத ஜனங்கள் நின்று கொண்டிருந்த பொழுது இவர்களுடைய நினைவு எப்படியா இருந்தது? அவர் ஒரு ராஜாவாய், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாவாய், யுத்தம் செய்கிற வீரனாக குதிரை மீது ஏறி வருவார் என்று சொல்லி நினைத்திருக்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமிலே நுழையும் பொழுது அவர் கழுதையின் மீது ஏறி வருகிறார். கழுதையின் மீது ஏறி வருகிறார். இங்கே காணப்படுகிற ஒரு காரியம் என்ன? யூத ஜனங்களுக்கு அப்போதைய விடுதலை குறித்துதான கவலை இருந்தது. அப்போதைக்கு நாங்கள் அனுபவிக்கிற இந்த அடிமைத்தனம், இந்த கஷ்டங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி யூத ஜனங்கள் அப்போதைய சூழ்நிலையை அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வந்ததான நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவோ இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்காக நிரந்தரமான மனித குலத்திற்கு நிரந்தரமான ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தோடு, ஸ்தோத்திரம், அவர் அடிக்கப்படுவதற்கு, சிலுவை சுமப்பதற்கு, சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்கு முன்பதாக, 6 நாளைக்கு முன்பதாக எருசலேமுக்குள் பவனி வரும்படியாக தேவன் கடந்து வருகிறார். அல்லேலூயா. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த நிரந்தரமான சந்தோஷத்தை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? சிலுவை பாடுகள். அவர் இன்னும் வருகிற நாட்களிலே 6 நாளைக்கு பின்பாக சிலுவை சுமக்க போகிறார், சிலுவையில் அடிபட போகிறார், சிலுவையிலே ரத்தம் சிந்தி காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையை அவர் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், எனக்கு முன்பதாக சிலுவை இருக்கிறது, அந்த சிலுவைக்கு பின்பதாக ஒரு வெற்றி இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன சிலுவை பாடுகள், இதற்கு பிற்பாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியின் ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. கழுதையிலே அவர் வரும் பொழுது குருத்தோலைகளை அவர்கள் விரிக்கிறார்கள். இதனுடைய அடையாளம் என்ன? ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். ஓசன்னா என்று சொன்னால் ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதான பொருள். தேவனாகிய கர்த்தர் நம்மையும் கூட ரட்சிப்பின் அபிஷேகத்திலே அலங்கரித்து வைத்திருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்த தேவன் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன பாடுகளும் சின்ன சின்ன போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். இதை மேற்கொள்ளுகிறதான இந்த சுபாவத்தை, அந்த ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது நீங்க வாசிச்சு பாருங்க, எபிரேயர் 12வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் 12வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. 9வது வசனத்தை 8வது வசனத்தையும் 9வது வசனத்தை வாசிப்போம். எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால், கவனிங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? எல்லோருக்குமே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் என்ன செய்வேணும்? அடங்கி நடந்திருக்க வேண்டும் அல்லவோ? கர்த்தர் ஒரு கேள்வியோடு இங்கே ஒரு காரியத்தை வைக்கிறார்.
உங்களுக்கு சிச்சை இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் முதலாவது இருக்க முடியாது. அப்படி என்று சொன்னால் நமக்கு சில சிச்சைகளை கர்த்தரே நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இந்த சிச்சைகளின் காலத்திலே தேவனுடைய குடும்பங்கள் 40 நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே இந்த நாட்களிலே என்ன செய்கிறோம்? ஆண்டுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறோம். பாடு மரணத்தை குறித்ததான வார்த்தைகளை தியானிக்கிறோம். நல்லதுதான். அதற்கூட நமக்கு இருக்கிற சில பாடுகள், சில சிலுவையின் போராட்டத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி மிகவும் தைரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நீங்க எடுத்து வாசிங்க. யோவான் 12வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க. 13 இருந்து வாசிப்போம். 12 யோவான் 12:13 வாசிப்போம். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். யார் ஆர்ப்பரித்தார்கள்? தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் தொழுது கொண்ட பிள்ளைகள். கவனிங்க, ஓசனா என்று சொன்ன பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். யூதருக்கு அப்போதைக்கு ஒரு தற்காலிக நிரந்தரம் வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நிரந்தர விடுதலையை மனித குலத்திற்கு அளிக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனையை ஒப்புக் கொடுக்கும்படியாக, சிலுவையில் ஒப்புக் கொடுக்கும்படியாக அவர் கடந்து வருகிறார். வரும் பொழுது 2 பாதைகள் பிரிகிறது. ஒன்று அரண்மனைக்கு போகிற பாதை, அல்லேலூயா. இன்னொன்று அடிக்கப்படும்படியாக. அவர் அடிக்கப்பட்ட இடத்தினுடைய பெயர் என்ன? அவர் அடிக்கப்பட்ட இடத்தினுடைய பெயர் என்ன? கொல்கதா மலை. 2 பிரிவாக பிரிக்கப்பட்ட இடம். யூதர்கள் நினைத்தார்கள் நம்மை மீட்டெடுக்கிற ராஜா அரண்மனைக்கு போவார்கள் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ கொல்கதாவை தெரிந்தெடுத்தார், சிலுவையை தெரிந்தெடுத்தார். சிலுவை என்பது அது நமக்கு தற்காலிகமான பாடுகள். சிலுவைக்கு பிற்பாடு நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் வரும் பொழுது தங்கள் கரத்தில் இருந்ததான குருத்தோலைகளை போடுகிறார்கள். அது மகிழ்ச்சியின் ஆரவாரம். தங்களுடைய மேலாடைகளை கழட்டி தேவனுக்கு முன்பாக போடுகிறார். தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படியாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக கடந்து வருகிறார். அப்படி வரும் பொழுது அங்கே நடந்ததான இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கிறேன், சொல்லுகிறேன். 14வது வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் என்ன செய்கிறார்? ஏறி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்காக சில திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான பாடுகள் நிரந்தரமானது அல்ல என்பதை நீங்கள் முதலாவது சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். எருசலேமுக்கு வரும் பொழுது 6 நாட்களுக்கு முன்பதாக வரும் பொழுது பண்டிகை நாட்களுக்கு, அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் வருகிறார். பஸ்கா பண்டிகை நாட்களில் வரும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? தேவன் எங்களை மீட்கும்படியாக ராஜாவாய், யூத ராஜசிங்கமாய் கடந்து வருகிறார் என்று சொல்லி யூத ஜனங்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவனுடைய நினைவோ தற்காலிக விடுதலை அல்ல, நிரந்தரமான விடுதலையை என் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற திட்டமான தீர்மானம் இருந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அரண்மனைக்கு போகாதபடிக்கு கொல்கதாவுக்கு நேராக அவர் கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கிறது? 21வது வசனத்தை வாசி பாருங்க. அவர்கள் கலிலேய நாட்டுக்கு
பெத்சாயிதா ஊரானாக பிலிப்புவிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தான். இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. போதும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இயேசுவுக்கு எருசலேமுக்குள் நுழையும் பொழுது அவருக்கு இந்த ரகசியம் புரியும். மனுஷகுமாரனுடைய வேளை வந்தது. அப்ப அவருடைய வேலை என்ன? பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். பரத்தில் இருந்த தேவன் தன்னுடைய மகனை பார்த்து, இந்த மனுஷ குலத்தினுடைய பாவங்களை மீட்டெடுக்கும்படியாக நான் உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் தேவனுடைய ரகசியம் திட்டம். 3.5 ஆண்டுகள் இந்த ஜனங்களின் மத்தியிலே பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். குருடர்களை பார்வையை செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், சப்பானிகளை எழுந்து நடக்க செய்தார், பிசாசுகளை ஓட்டினார், மரித்து போனவர்களை எழுப்பினார், பல அற்புத அடையாளங்களை நடத்தினார். இதை பார்த்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், இயேசுவை அறிந்து கொண்டார்கள். தேவன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாகிய இஸ்ரவேலுக்கு மட்டும் ரட்சிப்பை கொடுக்காதபடி புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கும் அவருடைய ரத்தத்தினால் ரட்சிப்பை கொடுக்கும்படியான அந்த அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன? அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். வாசித்து பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே யாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்போ சிலுவையை தேவனாகிய கர்த்தர் மரணத்தின் மூலமாக ஜெயமாக விழுங்கினார். மரணத்தின் மூலமாக ஜெயத்தை கொண்டு வருகிற தகப்பனைத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிரோமா? கழுதியின் மீது ஏறி வந்தார், பவனி வந்தார், எல்லாரும் ஓசனா ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்களுக்கு தற்காலிக விடுதலைக்காக அல்ல, நிரந்தரமான விடுதலைக்காக தேவனாகிய கர்த்தர் தாம் அடிக்கப்படுகிற 6 நாட்களுக்கு முன்பதாக இதை சுட்டி காட்டும்படியாக தேவன் கடந்து வந்தார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாமல் போனால் அது தனித்திருக்கும், சரியா? செத்ததே என்று ஆனால் அது முளை விட்டு தன் பலனை கொடுக்கும். நாட்டு நடும் பொழுது உங்களுக்கு தெரியுமில்ல, நெல் நாட்டு பேடி, அந்த நாட்டு நடும் பொழுது சில நாட்டுகளைத்தான் வைப்பார்கள். ஆனால் அதிலே பல 100 நெல்மணிகள் தோண்டி கடந்து வரும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் உங்கள் மூலமாக 1000 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்குள்ளாக கிடைத்த இந்த ரட்சிப்பு எனக்கு மட்டும் போதும் என்று சொல்லி நிற்காதபடிக்கு சுவிசேஷமாய் நீங்கள் சத்தியத்தை உங்கள் பகுதிகளுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் மிகுந்த தீவிரமாய், மிகுந்த ஜாக்கிரதையாய், மிகுந்த வைராக்கியமாய் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது உங்கள் மூலமாய் தேவன் எதற்காக ரத்தம் சிந்தினார், சிலுவையிலே எதற்காக தொங்கினார், சிலுவை பாடுகள் எதற்காக சகித்தார், அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கீழே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தன் ஜீவனை வாசிங்க, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஜீவனை விரும்பினால் நாம் ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? தேவன் எதற்காக
இந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்தார்? எதற்காக தேவனுடைய பிள்ளையா என்னை நியமித்து வைத்திருக்கிறார்? இந்த குருத்தோலை ஞாயிறுடைய இந்த விசேஷமான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படி சிலுவையை தொங்கும்படியாக தன்னைத்தானே அர்ப்பணித்தாரோ அதை போல இப்பொழுது இருக்கிறதான உங்களுடைய சிலுவையை, உங்களுடைய சிலுவை பாடுகளை நீங்கள் சகிக்கிற மக்களாக அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பலன் கொடுக்க முடியும். இந்த சிலுவைக்கு பின்பதாக ஒரு மகா பெரிதான ஆனந்த சந்தோஷத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழே வசனம் சொல்கிறது, 26வது வசனம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை என்ன செய்வான்? பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசுவை பிதாவானவர் கனப்படுத்தினார். அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் சோத்திரம் பரம் ஏறிய பின்பதாக தன்னுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறுடைய சிறப்பு அம்சம் என்ன? எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நான் பாரமாக எண்ணாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே இந்த சிலுவைக்கு பின்னால் ஒரு பெரிய சந்தோஷத்தை எனக்காக வைத்திருக்கிறார். இதன் பொருட்டு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்திலே சரியாய் நான் ஓடி முடிக்க போகிறேன். இந்த தீர்மானத்தை இந்த நாளிலே நான் எடுக்க போகிறேன். இதற்காகவே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். இதற்காகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த பலத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே வருகிற நாட்களிலே நாம் மற்றவர்களைப் போல ஏதோ பண்டிகை ஆசாரிப்பது போல் அல்ல, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி போதிக்கிற தேவனுக்கு உண்மையாய் நடக்கிற திருச்சபையாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சத்தியத்திலே நடந்து சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது நாம் மற்றவர்களைப் போல அடையாளத்திற்காக நாம் ஆண்டவரை ஆராதிப்பது கிடையாது, அனுசரிப்பது கிடையாது. மாறாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அதன்படி நடக்கும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கக்கூடியதான உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படி, உங்கள் அவமானத்தை மாற்றும்படி, உங்களுடைய துக்கத்தின் நாட்களை மாற்றும்படி, உங்களுடைய பாடுகளை கர்த்தர் எடுத்து போடும்படி, இப்பொழுது இருக்கிற இந்த தற்காலிக சிலுவையின் பாடுகளை நீங்கள் பாரமாக எண்ணாதபடி இந்த சிலுவைக்கு பின்பதாக ஒரு பெரிய மகிழ்ச்சியின் வெற்றியை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளே அழைத்து செல்வார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, தகப்பனே, எனக்காக அற்புதத்தையும் அதிசயத்தை வைத்திருக்கிற தேவன், எனக்கு இருக்கிற இந்த பாடுகளை, இந்த போராட்டத்தை நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எண்ணாதபடிக்கு சரியாய் தேவனுக்காக வாழ்ந்திருக்க அப்படிப்பட்ட கிருபைகளை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நான் கேட்கிறேன். என் அன்பு பிள்ளைகள் கேட்கிறார்கள். இப்பொழுது இறங்கி வாரும் ராஜாவே, கழுதையின் மீது இறங்கி வரும் பொழுது ஓசனா ஓசனா என்று சொல்லி எப்படி இயேசுவை வரவேற்று தேவனுடைய நாமத்திற்கு ஆண்டவரை துதிகளை செலுத்தினார்களோ அப்படிப்பட்ட துதிகளை செலுத்தும்படியாக என் அன்பு பிள்ளைகள் இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே இறங்கி வந்து ஆண்டவரை ஓடி வந்து காத்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து
நேசித்து வாம் குருசெடுத்தே நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்து வா குருசெடுத்தே ஏறுகின்றார் தள்ளாடி தவந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேச கொள்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றான் கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார் அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார் ஏறுகின்றார் தள்ளாடி தவந்து களை போடு என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தின் வல்லமை, தேவனுடைய அந்த சிலுவையின் வல்லமை, அந்த சிலுவையின் பாடுகளினுடைய அபிஷேகம் இப்பொழுதும் உங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக. இந்த குருத்தோலை ஞாயிறன்று தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வீடுகளுக்குள்ளாக, உங்கள் இருதயத்திற்குள்ளாக தேவனுடைய வல்லமையை இப்பொழுது கர்த்தர் கொண்டு வந்து ஊற்றுகிறார். தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்கள் ஜெப வல்லமையினால் நிரப்பும்படியாக உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது. அந்த தெய்வத்துடைய வல்லமை இப்பொழுது என் மீது இறங்கட்டும். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், எனக்கு வரங்களை கொடுத்தார், அந்நிய பாஷையின் வரங்களை கொடுத்தார். என் இயேசுவுக்காக நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இப்பொழுது இருக்கிறதான இந்த சிலுவை பாடுகளை பெரிய அவமானமாய் எண்ணாதபடிக்கு இந்த சிலுவை பாடுகளை சகிக்கிற அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இப்பொழுது உங்களுடைய இருதயங்களை தேற்றுகிறார். தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வருகிறார். என்னை தேற்றும் ஐயா, என் இருதயத்தை தேற்று, என்னுடைய ஆண்டவரை பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும். இப்பொழுது எனக்கு மத்தியிலே இறங்கி வாங்க. ஆண்டவரை பாவியாய் கடந்த பொழுது என்னை நோக்கி ஓடி வந்த என் அன்பு தகப்பனாகிய கர்த்தாவே, உமக்காக நீர் அனுமதித்திருக்கிற இந்த சிலுவை பாடுகளை நான் துச்சமாய் எண்ணாதபடிக்கு என் தேவனுக்காக ஆண்டவரை மகிமையா எண்ணுவேன். என் தேவனுக்காக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த விசுவாசத்தை என் அன்பு பிள்ளைகளுக்கு இப்பொழுது கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு குடும்பங்களுக்கு மேலாக உம்முடைய வல்லமை வரட்டும். பிள்ளைகளை அனுபவித்து வருகிற இந்த வியாதிகள் இவர்களை விட்டு மாறுவதாக. இப்பொழுது இருக்கிற இந்த கொடிய வியாதிகள் இவர்களை விட்டு மாறட்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, டாக்டர்களால் கைவிடப்பட்டதான கேன்சர் கட்டிகளாக இருக்கட்டும், கிட்னி வியாதிகளாக இருக்கட்டும், மூளை கட்டியாக இருக்கட்டும், சரீரத்தின் எந்த அவைகளிலே மரணத்துக்கு ஏதுவான பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அதை இப்பொழுது எடுத்து போடுவீராக. ஆண்டவருடைய வல்லமை கடந்து வருவதாக. ஓ மரண வியாதி உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இப்பொழுது ஆவியானுடைய அந்த அபிஷேகம் உன் ரத்தத்துக்குள் இறங்கி வருகிறது, உன்னுடைய சரீரத்துக்குள் இறங்கி வருகிறது. அந்த அக்கினி வல்லமை இப்பொழுது உன் சரீரத்தில் இறங்கி வருகிறது. இப்பொழுது இருக்கிற இந்த மரண கட்டுகளை உன்னுடைய சரீரத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்குகிறார்.
சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உன் அருகில் கடந்து வந்து உனக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக தன்னுடைய மகிமை அனுப்பி கொண்டே இருக்கிறார். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது, வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அக்கினி மகிமை மின்னலை போல ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது உனக்குள்ளாய் ஊட்டிக் கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். இயேசுவே இப்பொழுது நம்முடைய வல்லமை ஊட்டும். என் அன்பு பிள்ளைகளுடைய அவமானங்கள் மாறுவதாக, கண்ணீர் மாறுவதாக. இப்பொழுது ஆவியானவர் கிரியை செய்கிறார். இந்த கிரியை செய்கிற நேரத்தில் ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மீது இறங்கி வருகிறது. இயேசுவே எனக்கு மீனாக நம்முடைய அக்கினி ஊட்டு, வல்லமை ஊட்டு, அபிஷேகத்தை ஊட்டு, தேவ ஆளுகை கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். எல்லா கட்டுகளை உடைக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்பொழுது இருக்கிற உன்னுடைய கண்ணீருக்கு தேவன் நிரந்தரமான பதிலை கொடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இப்பொழுது இருக்கிறவருடைய பாடுகளுக்கு நிரந்தரம் விடுதலை நான் அனுப்ப போகிறேன். நீ பயப்படாதிரு. அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தது போல உன் வாழ்க்கையிலே வெற்றி சிறப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியாக உன் நடுவில் இறங்கி வருகிறார். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய எந்த போராட்டமாக இருந்தாலும் எடுத்து போடுங்க, பிள்ளைகளுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்து போடுங்க, சமாதானத்தை கொடுங்க. என் தெய்வத்தை இன்றைக்கு யூத ஜனங்கள் ஆண்டவரை குருத்தோலை பிடித்து இயேசுவை எப்படி வரவேற்றார்களோ அதே போல ஆண்டவரே எங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், பாடுகளை நாங்கள் அவமானமாய் எண்ணாதபடி கர்த்தர் சிலுவையிலே எனக்காய் வெற்றி சிறந்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிற அந்த பலத்தை கொடுங்கப்பா. சாட்சியாய் நிறுத்தும், பலப்படுத்தும், கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்ல ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த குருத்தோலை ஞாயிறன்று ஆண்டவர் உங்களுக்கு என்ன சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ அந்த சத்தியத்தை சொல்லி இருக்கிறார். இப்பொழுதும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவ செய்தியை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பயப்படாதபடிக்கு இந்த தற்காலிக ஆசீர்வாதத்தை அல்ல, நிரந்தரமான ஆசீர்வாதத்தை உன் தலைகளுக்கு மேலே வைப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தோடு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை தேற்றுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.